லண்டன் நகரம். ஒரு அமைதியான இரவு. அங்கே ஒரு இளம் துருக்கி இளைஞன். ஆட்டிசம் இருக்கு. ராம்னு பேரு. அவன் தன் மாமா ஆசிம் நடத்தற சிகப்பு கடைக்கு போறான். சட்டென்னு கதவை பூட்டிடுறான். சட்டென்னு திரையை இழுக்குறான். போர்ட்டையும் மாத்திடுறான். திறந்திருக்குன்னு இருந்ததை மூடிட்டான். உள்ளே போனதும் ஒரு ரஷ்யன் சோவா அவன பாக்குறான். ராமுக்கு பயங்கர பயம். மாமா ஆசிம் அவன்கிட்ட ஒரு ஷேவிங் ரேசர் கொடுக்குறான். சீக்கிரம் வேலையை முடிச்சிடுன்னு சொல்றான். மனமில்லாம ராம் சோவா கழுத்தை அறுக்கிறான். கொலை. அதே நேரம் வேற இடத்துல ஒரு மெலிஞ்ச ரஷ்ய பொண்ணு தத்தியானா காலிலே ஒண்ணுமில்லாம மருந்து கடைக்கு ஓடி வருது. உதவி கேக்குது. ஆனா மருந்தாளர் அவளை திறக்கடிக்கிறவன்னு நினைச்சிட்டான். அவளோட காலுல ரத்தம் வழிஞ்சிடுச்சு. தத்தியானா கீழே விழுந்துடுச்சு. ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாங்க. டாக்டர்கள் அவளை பார்த்து சிகிச்சை பண்றாங்க. அவசர சிகிச்சை. குழந்தைய காப்பாத்திட்டாங்க. ஆனா தான்யா இல்லன்னாச்சு. சீக்கிரமே போயிட்டாங்க. ரஷ்யா பின்னணி பிரிட்டிஷ் மிட்வைஃப் அண்ணா. தான்யா இறந்ததை சொல்றாங்க. அந்த குழந்தைய பாத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நைட் ஷிப் முடிஞ்சு வீட்டுக்கு போறாங்க. அம்மா ஹெலன் கூட சாராயக்காரன் மாமா ஸ்டீன் கூட. கிறிஸ்துமஸ் நாள் காலை மாமா கிட்ட ஒரு டைரி கொடுக்கறாங்க. தான்யா சாமான்கள்ல எடுத்த டைரி. ரஷ்யத்துல எழுதியிருக்கு. மொழிபெயர்க்க சொல்றாங்க. ஸ்டீன் சபிக்கிறாரு. சடலத்தை கையில இருந்து திருடினேன்னு. ஆனா அண்ணாக்கு ஒரே கவலை. அந்த குழந்தைக்கு நல்ல பராமரிப்பு கிடைக்கணும்னு. டைரிய புரட்டறாங்க. ஒரு ஹோட்டல் விசிட்டிங் கார்டு. டிரான் சைபீரியா. ஒரே குறிப்பு. அவங்களுக்கு தெரியாம அந்த ஹோட்டல் செமோன் ரஷ்ய மாஃபியா தலைவன் கையில. காட்சி மாறுது. செமோன் மகன் கில்ல. விசுவாசமான டிரைவர். கட்டளையாளன். அதே நேரம் நிக்கோலை. அண்ணா ஸ்கூட்டரை ஓட்டியபடி ஹோட்டல் முன்னாடி நிறுத்தினா. அந்த சமயம் கில்லர் நிக்கோலைய கத்தி கூப்பிட்டாரு. அவருடைய மனைவியையும் பிள்ளையையும் கூட்டிட்டு வாங்கன்னு. நிக்கோலை போன உடனே அண்ணா கதவை தட்டினா. செமோன் அன்பா வரவேற்றாரு. அந்த ஹோட்டல் ஒரு பெரிய விழாவுக்கு ரொம்ப களைகட்ட ஆரம்பிச்சிருந்துச்சு. அப்போ செமோன் அவருடைய பேரப்பிள்ளைங்க வயலின் வாசிக்க கஷ்டப்படுறத பார்த்தாரு. அப்புறம் சரியா எப்படி வாசிக்கணும்னு காமிச்சு கொடுத்தாரு. சீக்கிரமா அண்ணா செமோன் கிட்ட தானாவோட டைரியிலிருந்து கிடைச்ச விசிட்டிங் கார்டு கொடுத்தா. தானாவுடைய உறவினர்களை கண்டுபிடிக்க உதவி பண்ணுங்கன்னு கேட்டா. ஆனா செமோன் அந்த பெண்ணை அடையாளம் கண்டுபிடிக்க முடியலன்னு சாரி சொன்னாரு. அண்ணா டைரி தமிழில் மொழிபெயர்த்தா தெரியும்னு சொன்னா. அதனால செமோன் அவரு தானே மொழிபெயர்க்கிறேன்னு சொல்லி அடுத்த நாள் மாலை டைரியை கொண்டு வாங்கன்னு சொன்னாரு. போறதுக்கு முன்னாடி அண்ணா எங்க வேலை பண்றாங்கன்னு செமோன் கேட்டாரு. சேகரிச்சுட்டு இருக்கிறப்போ நிக்கோலாய் ஒரு ஸ்னூபெயர் இருக்கிற சாப்பாட்டு கடையில அவன் பொண்டாட்டியோட நின்னுட்டான். காரை அண்ணா ஸ்கூட்டர் பக்கத்துல நிறுத்திட்டு வெளியே காத்திருந்தான் நிக்கோலாய். அண்ணா வெளியே வந்தா அந்த ஸ்கூட்டரை பார்த்துட்டு அட போங்கடா அருமையா இருக்கு விக்க வாங்குறீங்களான்னு கேட்டான். அண்ணா இது என் அப்பா ஸ்கூட்டர். நிறைய சென்டிமெண்ட்னு சொல்லி நிராகரிச்சா. அப்புறம் நிக்கோலாய் சரி ஒரு ட்ரிங்க்கு போகலாம்னு சொன்னான். ஆனா அண்ணா அவனை ஒரு கண்ணும் வைக்காம புஷ்னு போயிட்டா. அன்றைக்கு இரவுல அண்ணா குடும்பத்தோட சாப்பிட்டுட்டு இருந்தா. அவங்க மாத்திரை தூக்கி குடிச்ச மாமா ஸ்டீன் எவ்வளவு நாள் இங்க இருக்க நினைக்கிறேன்னு கேட்டான். அந்த வார்த்தைகள் அண்ணாவ மனசை கிழிச்சு போட்டது. அவ கண்ணீர் விட்டு சாப்பாட்டு டேபிள்ல இருந்து எழுந்து போயிட்டா. அப்போ ஹெலன் அவளை பின் தொடர்ந்து வெளியே வந்து எவ்வளவு நாள் வேணும்னாலும் இங்க இருன்னு சமாதானப்படுத்தினா. சமீபத்துல அவ காதலன் கிட்ட கலகல்னு பிரிஞ்சுட்டாங்கன்னு தெரிய வந்தது. அதுக்குத்தான் அவ குடும்பத்தோட இருக்காங்க. அதே சமயம் அந்த சாப்பாட்டு கடையில அட்டகாசமா கும்மாளம். எல்லாரும் கிளம்பி கிளம்பி குடிச்சிட்டு சந்தோஷப்பட்டுட்டு. சரியா போன் வந்தது. கோஸ்ட் கிளியார்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஏம் சிக்னல் அனுப்பினான் நிக்கோலை. எல்லாம் சரியா இருக்குன்னு. அப்புறம் கில்லையும் ஏம் மையுமா பார்ப்பர் ஷாப் கார்ல புறப்பட்டுட்டாங்க. ஏம் நிக்கோலையை வெளியேயே வெயிட் பண்ண சொன்னான். நம்புறதில்லைன்னு. ஆனா கில் அப்படியே திருப்பி சொன்னான். நிக்கோலை அவனுக்கு வேலை செய்றவன். இந்த வேலைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பான்னு. உள்ள போனாங்க. ரம் அங்க இருந்தான். செல்சி ஃபுட்பால் மேட்சுக்கு டிக்கெட் கிடைச்சதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அப்பவே அசிம் அவனை வெளியே புரட்டி விட்டான். யாரும் இருந்ததுன்னு சொல்ல மாட்டான்னு உறுதியளிச்சிட்டு. அப்புறம் 3 பேரும் ஒரு ஃப்ரீசருக்கு போனாங்க. சோ டைய ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை பார்த்த கில் சொன்னான். சோ அவனுக்கு அண்ணன் மாதிரி இருந்தான்னு. ஆனா முகம் வேற மாதிரி இருந்தது. நிக்கோலை டேபிள்ல சடலத்தை வைச்சு ஹேர் ட்ரையர் வைச்சு உருக்க ஆரம்பிச்சான். பனிக்கட்டி மாதிரி ஃப்ரோசன் ஆயிடுச்சு. அப்புறம் ஏம் சொன்னான். போன்னு இன்னும் கொடூரமான வேலை இருக்குன்னு. எதிர்பாராத விதமா நிக்கோலை சிகரெட்டை அவன் நாக்குல அணைச்சிட்டு கைவிரல்களை வெட்ட ஆரம்பிச்சான். பல்லை பித்து எடுத்தான். கொலை. நிக்கோலாய் காரை ஓட்டிட்டு ஆற்றோரத்துக்கு போய் உடம்பை நீரில் வீசி எரிஞ்சாங்க. கீழே மூழ்கி போறத பார்த்தாங்க. அதே சமயம் ஸ்டீன் பயந்து பயந்து தத்யானாவோட டைரி பக்கங்களை புரட்டி பார்க்கிறான். அண்ணாவை கவனமா இருங்கன்னு எச்சரிக்கிறான். அந்த டைரியில கொடுமை கற்பழிப்பு வேசித்தனம் சிரிஞ்சுன்னு எல்லாம் எழுதியிருக்கு. இன்னொரு பக்கம் போலீஸ் உடம்பை கண்டுபிடிச்சாங்க. இன்ஸ்பெக்டர் உடம்பை பார்த்துட்டு அதிர்ந்து போனாரு.
அவன் ரஷ்யாவுல உள்ள காட்டுமிராண்டி கும்பல் வோவிஸ் கன்ல உயரதிகாரின்னு கண்டுபிடிச்சாங்க. உடம்புல இருந்த டாட்டு எல்லாமே சிறைச்சாலை கதைன்னு தெரிய வந்தது. அவன் பெரிய கேப்டன், யாருக்கும் கீழ்ப்படிஞ்ச மாட்டான். கோர்ட்ல ஒரு குறிப்பு கிடைச்சது. ரகசியம் மேல ரகசியம். இதற்கிடையில் அண்ணா செமோனை ரெஸ்டாரண்ட்ல சந்திக்கிறாங்க. அவள் தன்யாவோட டயரிய புதுசு கொடுத்து அசல் டயரி தன்யா பொண்ணுக்கு பெரியவளான போது கொடுப்போம்னு சொல்றா. ஆனா சியோன் கொஞ்சம் மது அதிகமா குடிச்சிட்டேன், இன்னைக்கு மொழிமாற்றம் பண்ண முடியாதுன்னு சொல்றான். நாளைக்கு சரியான நேரத்துல பண்றேன்னு வாக்கு கொடுக்கிறான். அப்புறம் அண்ணாவை எங்க வசிக்கிறன்னு கேட்கிறான். டிரான்ஸ்லேஷன் கொண்டு போய் கொடுக்கணும்னு. ஆனா அண்ணா தன் வீட்டு அட்ரஸ் சொல்ல மறுக்கிறா. அண்ணா போன உடனே கொஞ்சம் நல்லா குடிச்சு விழுந்த கரில்லையும் கொண்டு வந்த நிகோலாய் வாசல்ல நிக்குறான். சியோன் முதல்ல கதவை அடைச்சிடுறான். ஆனா அவங்க உள்ள நுழைஞ்சிடுறாங்க. கரில் தரையில விழுந்து நிகோலாயோட சட்டையில தலை வைக்கிறான். சியோன் ரொம்ப கடுப்பா போய் அவன் மகன நிகோலாய பலமுறை அடிக்கிறான். நிகோலாய் தடுக்க முயற்சி பண்ணா சியோன் ஒதுங்கி நில்லுன்னு கத்தறான். அப்பதான் தெரியுது சியோன் வோவிஸ்டன்னு சொல்லப்படும் ரஷ்ய மாஃபியா தலைவன் என்னற உண்மை. அவன் லெஜிட் பிசினஸ் பண்றேன்னு நடிக்கிறான். வெளியே அண்ணாமழையில அவளோட ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ண பாடுபடுறதை நிக்கோலாய் பார்க்கிறார். அவளால முடியல. அப்போ நிக்கோலாய் அவளை அவருடைய லிமூசினில வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொல்றாரு. அடேங்கப்பா, அந்த மழையில அவளை நடந்து போக விட்டா செமோன் சும்மா விடமாட்டாருன்னு கத்தி கத்தி சொல்றாரு. காரில போற வழியில தத்யானா பத்தி அண்ணா நிக்கோலாய் கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. ஆனா நான் வெறும் டிரைவர் தான்னு சொல்லி சமாளிக்கிறாரு நிக்கோலாய். வீட்டுக்கு போய்ச்சாச்சு. அப்போ அண்ணா இந்த நல்லதுக்கு என்ன பதிலா வேணும்னு கேக்குறாங்க. கிறிஸ்துமஸ் கிஃப்ட் என்று சொல்றாரு நிக்கோலாய் சிரிச்சுக்கிட்டே. அண்ணாவை விட்டுட்டு போனதும் நிக்கோலாயும் செல்லும் ஒரு புரோதலுக்கு போறாங்க. அங்கே செல்லு கொஞ்சம் கூடுதலா குடிச்சிட்டு நிக்கோலாய முதுகுல தட்டினு கிழிஞ்சு போறாரு. உள்ளே நிறைய ஆன சத்தம். அப்போ ஒரு யுக்ரேனிய பெண் கொலெனோ பாடுற அற்புதமான பாட்டு கேக்குது. நிக்கோலாய் அதில மயங்கி போய் அவளுக்கு ஒரு பெரிய பணக்கட்டு கொடுத்து நீ இன்னும் கொஞ்சம் நாள் வாழணும்னு சொல்றாரு. ஹாஸ்பிடல்ல அண்ணா தத்யானா குழந்தைய பராமரிக்கிறாங்க. அவளுக்கு கிறிஸ்டின்னு பெயர் வைக்கிறாங்க. அட போங்கடா, கண்ணீர் சொட்ட சொட்ட அண்ணாவுக்கு சமீபத்துல குழந்தை இழப்புன்னு தெரிய வருது. இதயம் நொறுங்கி போச்சு. அந்த குழந்தையோட உறவுல அவங்க தனிப்பட்ட துயரம் கலந்துருக்கு. சட்டன்னு சியோன் வந்து டைரி தமிழ்ல மாத்தி முடிச்சுட்டேன்னு சொல்றாரு. அவரே ஒரு கவலையா இருக்காரு. அந்த டைரியில கில்லுன்ன ஒருத்தருடைய பேர் பல சாரி வருது. அவன் சட்டவிரோத வேலைகள் பண்றானாம். காவலுக்கு போகாதீங்கன்னு சியோன் அண்ணாவை கெஞ்சி கேட்கிறாரு. கில் நல்ல பையன்டா, அவன் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தவறான வழிக்கு போயிட்டானாம். அவனை நான் பாத்துக்கிறேன்னும் சொல்றாரு. ஆனா ஸ்டீன், அட கடவுளே, முன்னாள் கேஜிபி ஏஜென்ட் வோர்வோர் சாக்கான் எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டவன். அண்ணாவுக்கு பயங்கரமா கவலைப்படறாரு. அவரு தமிழ்ல மாத்தின டைரியில அதிர்ச்சி உண்மைகள் வெளிவரும். கில் தான் தத்யானாவை படிக்கட்டில தள்ளிட்டானாம். எதிர்ப்பு காட்டியதும் அடிச்சுருட்டியிருக்கான். இன்னும் பயங்கரமான விஷயம், தத்யானாவை தொந்தரவு பண்ணினது சியோன் தானும் தெரிய வருது. அட போங்க, அந்த நேரத்திலேயே கிறிஸ்டின் அப்பா அண்ணா சீமோனை பத்தி எல்லாம் சொல்றா. டயரிய சீமோன் கிட்ட கொடுத்தா தான் கிறிஸ்டினுக்கு பாதுகாப்புன்னு 2 பேரும் சொல்றாங்க. அதுக்குள்ள ரெஸ்டாரண்ட் பின்பக்கத்துல அண்ணா ஸ்கூட்டர் சரி பண்றான் நிக்கோலாய். கரில் அவனை அழைக்கிறான். ஓ, என்ன சொல்றீங்கன்னா கையிருப்பு மது லாரில வந்திருக்கு. அப்புறம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல நிக்கோலாயை சேர்த்து ப்ரோமோஷன் கொடுக்க போறேன்னு சீமோன் கிட்ட கரில் சொல்லியிருக்கான். ஆனா சீமோன் தோணுறான். கரிலுக்கு ஒரு அப்படின்னு அடிச்சிடறான். சோவோட கொலைக்கு பின்னாடி கரில் இருந்தான்னு தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் சோவோட கிளீனிங் பண்ணினது நிக்கோலாய் தான்னு தெரிஞ்சு அவனோட ஸ்மார்ட்னஸை பார்த்து அவனை தன் மகனை விட நம்ப ஆரம்பிச்சுட்டான் சீமோன். ஆனா சோவோட அண்ணன் பிரதர்ஸ் ரொம்ப டேஞ்சரஸ்னு சீமோன் சொல்றான். அதே சமயம் அண்ணாவும் ஹெலனும் காஃபி குடிக்க ஒரு கேஃபிக்கு போறாங்க. அங்கே நிக்கோலாய். திடீர்னு அவங்க மேஜையில வந்து உட்கார்ந்தாரு ஸ்டீன். அண்ணா மாமா, ஒரு கேஜிபி கேப்டன். அடேங்கப்பா, நிக்கோலாய்க்கு பயங்கரமான எச்சரிக்கை. சியோன் மாதிரியான ஆளுகளை எப்படி கையாளணும்னு அவருக்கு தெரியும்னு கொளுத்தி போட்டாரு. கொஞ்சம் டென்ஷன் குறைஞ்சதுக்கு அப்புறம் டயரி வேணும்னு நிக்கோலாய் அலறினாரு. கிடைச்சதுமே கையில புடிச்சுக்கிட்டாரு. ஆனா தத்யானா குடும்பத்து வீட்டு முகவரியை சொல்ல மறுத்தாரு. சட்டன்னு கிளம்பிட்டாரு. அடடா, அண்ணா பின்னாடியே ஓடி வந்தாங்க. குழந்தைக்கு பாதுகாப்பான இடம் கிடைக்க முகவரி வேணும்னு கெஞ்சினாங்க. ஆனா நிக்கோலாய் கல்லா மாறிட்டாரு. அண்ணா அமைதியான வாழ்க்கையை நாசமாக்கிடுவேன்னு மிரட்டினாரு. ஸ்டீன் கடுப்பா வந்து நிக்கோலாய் முகத்துல உமிஞ்சாரு. அட கொடுமை. நிக்கோலாய் சாந்தமாயிருந்து ஸ்டீனோட கழுத்துல விரலை நுழைச்சு கொன்னுடுவேன்னு மிரட்டினாரு. டயரி கையில புடிச்சுக்கிட்டு சைமன் ஹோட்டலுக்கு போய் கொடுத்தாரு. சைமன் சந்தோஷமா வாங்கிக்கிட்டாரு. ஆனா ஸ்டீன் டயரி படிச்சுட்டான்னா கவலையா ஆயிட்டாரு. ஸ்டீனை எப்படியாவது அழிச்சுடுன்னு நிக்கோலாய்க்கு ஆர்டர் போட்டாரு. சாரி, அவசியமா இருந்தது. என்னன்னா சோயா கிசுகிசு பரப்பினதுனாலதான் கொலை பண்ணிட்டாங்கன்னு தெரிய வந்தது. அதுவும் கரில்லோட சீக்ரெட் விஷயத்தை பத்தி. அப்புறம் சீமன் அந்த டயரியில வோட்கா ஊத்தி தீ வச்சு எரிச்சு ஆதாரத்தை அழிச்சுட்டான். அடேங்கப்பா,
ஒரு பக்கம் அண்ணா வேலையிலிருந்து வீட்டுக்கு வர்றா. அப்போ நிகோலாய் அவளை பார்க்கிறான். அவளோட ஸ்கூட்டர் சரி பண்ணி கொடுத்தான். அப்புறம் தானாவோட குடும்பத்து அட்ரஸ் கொடுக்கிறான். ஆனா அங்க ஒரு பொண்ணுக்கு நல்லது இல்லைன்னு எச்சரிக்கிறான். அண்ணா கிறிஸ்டினாவை நல்லா பாத்துக்கணும்னு சொல்றான். அடுத்த நாள் செல்சியா ஆர்சனல் லண்டன் திருப்பி பார்த்துட்டு வர்றான். சமாதிக்கு போய் சோயா கல்லறை மேலேயே சிறுநீர் கழிக்கிறான். அப்போ 2 பேர் வந்து கிழிச்சு போட்டுருவாங்க. சோயாட்டா சகோதரனும் ஒருத்தன். பகல் வெளிச்சத்திலேயே ரம்முக்கு கழுத்துல வெட்டிட்டாங்க. பழிவாங்க. ரெஸ்டாரண்ட்ல சீமன் ரஷ்ய இசையை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஆசிம் வந்ததா சொல்றாங்க. ஆசிம் கொடுமை செய்தி சொல்றான். சோவோட அண்ணன்கள் இஎம்ஐ கொலை பண்ணிட்டாங்க. அடப்போடி, அசிம்ம மட்டும் விட்டுடலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா செமோன் கில்லைய கொடுக்கணும்னு நிர்பந்தம் பண்றாங்க. அந்த நேரத்துல அசிம் செமோன பயமா இருக்குன்னு சொல்றான். சோவோட அண்ணன்களை விட அதிகமா, அதனாலதான் உண்மையே சொல்றேன்னு சொல்றான். செமோன் கொஞ்சம் கோபமா இருந்தாலும் சரிங்கன்னு சொல்லி அனுப்புறான். கொஞ்ச நேரத்துல நிகோலாய் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான். அப்புறம் கில்லையும் உள்ள போய் நேரடியா கொலை பண்ணிட்டான். அந்த ராத்திரி அண்ணா ஹோட்டல் முன்னாடி காத்திருந்தா. நிகோலாயும் கில்லையும் வந்தாச்சு. கில்லு அண்ணாவ போக சொல்றான். நிகோலாயையும் தொலைய சொல்றான். அண்ணா கெஞ்சுரா. தத்யானாக்கு 14 வயசுதான்னு சொல்றா. ஆனா கில்லு பேசாம போயிடுறான். நிகோலாய் அண்ணாவ மறுபடியும் எச்சரிக்கை பண்றான். கிச்சன்ல போறப்ப கில்லு சொல்றான், போலீஸ் கள்ளத்தனமான வீட்டை சோதனை பண்ணாங்க. கொலினொன்னு ஒருத்தரை பத்தி விசாரிச்சாங்கன்னு. அப்புறம் சீமான் சந்திக்கிறான். கில்லாம் பக்கம் ஒரு பார்வை கூட போடாம நிக்கோலாய்க்கு தனியா பேச ஆரம்பிச்சுட்டான். அத பார்த்து கில்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னா கீழே போய் சாராயம் குடிச்சு தன் துக்கத்தை மறக்க முயற்சி பண்ணானே. அந்த ரகசிய சந்திப்புல நிக்கோலாய் ஸ்டீனை கொன்னுட்டேன்னு சீமான் கிட்ட சொல்றான். அது கேட்டு சீமான் எவ்வளவு சந்தோஷப்பட்டானோ. அப்புறம் கீழே கரில் குடிக்க போறான் நிக்கோலாய். அங்க சீமான் ஒரு நட்சத்திர டாட்டூ, ஒரு பெரிய மானம் கொடுக்கிறேன்னு சொன்னானாம். அத வாங்கிட்டான் நிக்கோலாய். அந்த நேரத்துல கில்லாம் வந்து அவனை அணைச்சிக்கிட்டு டாட்டூட்டியா என்னோடதுன்னு போய் சொல்றான். சீக்கிரமே ஓவசான்ல பல உறுப்பினர்கள் ரெஸ்டாரண்ட்ல வந்து சீமானை சந்திக்கிறாங்க. நிக்கோலாய் உடம்புல ஒண்ணுமே இல்லாம அவங்க முன்னாடி உட்காருறான். அவங்க அவன் சிறைச்சாலையில வாங்கின டாட்டூக்களை பார்க்கிறாங்க. அவன் குற்ற வரலாறு, குடும்ப பின்னணி எல்லாத்தையும் பார்க்கிறாங்க. அவன் அப்பா அம்மாவை விட்டுட்டு போயிட்டானாம். அப்புறம் அவன் தோள் மற்றும் மண்டியில நட்சத்திர டாட்டூக்கள் இருக்கு. அது அவன் உண்மையான நம்பிக்கை மற்றும் அவன் தகுதியை காட்டுகிறது. அடுத்த நாள் நிக்கோலாய் சந்திப்புக்கு ஒரு பொது குளியலறையில் அழைத்தான். ஐயோ, என்ன கிளாமர் இடம்தா, எல்லாரும் ஒன்றாக பார்க்கலாம்னு சொன்னான். அங்கே உடை மாற்ற போன நேரம் டபுள் ஆளுங்க வந்துட்டாங்க. அப்புறம் தான் கிள்ளி வச்சிருந்த கத்தியை காட்டினான் நம்ம ஹீரோ. அடேங்கப்பா, அவங்களுக்கு கத்தி எப்படி இருக்குன்னு தெரியல, சும்மா விட்டுட்டாங்க. ஆனா என்னடா இது, நம்ம நாயகன் சண்டைக்கு போனான். ஓ, கொடூரமான சண்டை. ரத்தம் தெரிச்சு ஒருத்தன் கண்ணுலேயே குத்திட்டான். ஹாஸ்பிடல்ல அம்மா வந்தாச்சு. கொலைகாரன் எங்கன்னு கேக்குறா. போலீஸு கூப்பிடுறேன்னு மிரட்டரா. சரி சொல்லிட்டான். ஸ்டீன் கொலைக்கு அனுப்பினான் என்னே ஒருத்தன். ஆனா கொல்லல. எடின்பர்க் அனுப்பி ஒரு வீட்ல மறைச்சு வச்சான். அப்போ இன்ஸ்பெக்டர் வந்தான். சோய்கா டெட் பாடி கண்டுபிடிச்சிட்டான். அவனும் நம்ம ஹீரோ கூட சீக்ரெட் டாக்கிங் பண்ணான். நிக்கோலாய் உண்மையிலேயே MI6ல ரகசிய உளவாளிங்கிறது வெளியில வந்தது. அடேங்கப்பா, போர்ல ஊடுருவாடதுக்கு அனுப்பப்பட்டவரு. அந்த நோட்டுல அவரு கொடுத்த தகவல் அவரு வேலையோட முன்னேற்ற அறிக்கை. அது மட்டுமில்லாம பிரில் ரெய்ட் கொலனோவுக்கு உதவி பண்றதுக்காக அவருதான் போன் பண்ணினாரு. ஆனா ஸ்காட்லாந்து யார்டும் KGBயும் அவரு டாட்டூவை பார்த்து சண்டை போடுறாங்க. அதிகமா இருக்குன்னு. ஆனா நிக்கோலாய் சொல்றாரு, தடாதியன 14 வயசுல அவளை கஷ்டப்படுத்தினவன பிடிக்கிறது தான் முக்கியம்னு. அப்புறம் DNA டெஸ்ட் பண்ணி சியோன் தான் தானா குழந்தை அப்பான்னு நிரூபிக்கணும்னு சொல்றாரு. இதுக்கிடையில் கில்லு பலூன்ஸ் உடைச்சு அவரு பொண்ணு பையன்களுக்கு பார்ட்டி கொடுத்துட்டு இருக்காரு. சந்தோஷமா சீரியல் கேமரா மூலமா காவலிக்கார்கள் ரெஸ்டாரண்ட் முன்னாடி வர்றத கில்லு பார்க்கிறாரு. அடேங்கப்பா, உடனே அவரு அப்பா கிட்ட போய் சொல்றாரு. காவலி போலீஸ் எதுக்கு வந்தாங்கன்னா ஏதோ சின்ன விஷயத்துக்காக சாமான் எடுத்துட்டு போயிருக்காங்க. சீமோன் ரத்த மாதிரி எடுத்தாச்சு. கில்லையும் சீமோனையும் அதிர்ச்சியிலும் பயத்திலும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஷிப் முடிஞ்சதும் அண்ணா லிஃப்ட்ல கில் ஜிம் பை எடுத்துட்டு போறத பார்த்தா ஏதோ சரியில்லைன்னு உடனே நர்சரிக்கு ஓடினாங்க. அங்க குழந்தை இல்ல, பூ மட்டும் இருக்கு. அப்புறம் நிக்கோலாய் கிட்ட போய் கேட்டாங்க, கில் குழந்தைய எங்க கொண்டு போயிருக்குன்னு. நிக்கோலாய்க்கும் தெரியல. இருவரும் கில்ல தேடி ஓடினாங்க. ஆறு கரையில சீமோன் உடம்பு போட்ட இடத்துல கில் இருந்தான். குழந்தைய கையில பிடிச்சு கண்ணீர் விட்டு சின்ன பொன் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருந்தான். அப்பவே நிக்கோலாய் அண்ணா வந்துட்டாங்க. நிக்கோலாய் சொன்னான், சீமோன் ரொம்ப தப்பா பண்ணிட்டான், குழந்தைக கொல்லக்கூடாதுன்னு. கில்ல தன்னோட அப்பா கிட்டையா இல்லன்னு சொல்லி கேட்டான். கில் நிக்கோலாய கட்டிப்பிடிச்சு அழுதான். சீமோன் பண்ண காரியமே எனக்கு தெரியாதுன்னு சொன்னான். சரி, ஸ்பாட்ல முதல்ல அவனை வச்சு அமைச்சுட்டாங்க. நிக்கோலாய் சந்தோஷமா சொல்றாரு, புரியுதுன்னு.
கிறிஸ்டினைய அண்ணா கிட்ட கொடுத்துட்டாரு. அப்புறம் கில்ல சொல்றாரு, இப்ப நீதான் குடும்பத்தை கவனிக்கணும்னு. பார்ட்னர்ஷிப்ல போகலாம்னு சொல்றாரு. கில் பேய் பிடிச்ச மாதிரி சந்தோஷப்படுறாரு. புது வருஷம் வரப்போகுதுன்னு ஒரு பெரிய பாட்டில போடலாம்னு சொல்றாரு. கரில் போய் நிக்கோலாய காத்திருக்காரு. அண்ணா கேக்குறாங்க, நீங்க யாருன்னு, எதுக்கு எங்களுக்கு உதவி பண்றீங்கன்னு. நிக்கோலாய் சொல்றாரு, ராஜா இருக்கிற வரைக்கும் ராஜாவா ஆக முடியாதுன்னு. அப்படியே ஒரு சின்ன கிஸ் வச்சிட்டு போயிடுறாரு கில்ல சந்திக்க. அப்புறம் ஹெலன் ஸ்டெப்பன் சாப்பாட்டு மேஜை போடுறாங்க. அண்ணா கிறிஸ்டினையோட விளையாடுறாங்க. அவங்க அங்கீகாரமா வாங்கிட்டாங்க. சீமன் ஜெயிலுக்கு போயிட்டாரு. தத்யானாவுக்கு என்ன பண்ணாங்கன்னு சட்டத்தால தண்டனை கிடைச்சிருச்சு. கடைசில நிக்கோலாய் உட்கார்ந்திருக்க காட்சி அற்புதம்.